வாழ்க வளமுடன். ஆஸ்ட்ரோ நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இன்றைய பதிவில் யாராலும் தடுக்க முடியாத ஒரு யோகத்தை, இதுவரை கொடுக்காத ஒரு யோகத்தை சனி பகவான் கொடுக்க போகிறார். ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு கர்மஸ்தானத்தில் 10ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சனிவனுடைய நட்சத்திர பயிற்சியால் உங்களுடைய கர்மமும் கடமையும் கடனும் கண்ணீரும் கவலையும் தீர்ந்து இனி வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷத்தை பெறப்போகிறீர்கள். அப்படிப்பட்ட ஒரு பதிவாக இது இருக்க போது. ஸோ பதிவை ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ரிஷபராசியில் பிறந்த நண்பர்களே, மேலும் நம்மளுடைய சேனலில் குருவனுடைய வக்ர பயிற்சி பலன்களாம் பதிவிட்டிருக்கிறோம். சேனலில் போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ரிஷபராசியை பொறுத்தவரை ஜென்மத்தில் குருவான் அமர்ந்து கொண்டிருக்கிறார். ஜென்ம குரு வனவாசம் என்று சொல்வார்கள். ஆனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லைங்க. ஏன்னா அந்த குரு செப்டம்பர் 9 வக்ரம் அடைந்து விடுகிறார். ஸோ கண்டிப்பாக அடுத்த ஒரு 5 மாதங்கள் நிம்மதியும் சந்தோஷத்தையும் தாராளமாக எதிர்பார்க்கலாம். வாழ்க்கையில் தெளிவும் ஒரு குழப்பமும் தீர்ந்து பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். அதனால் கவலைப்படாமல் நீங்கள் இருக்கலாம். இன்னொரு பக்கம் சனி பகவான் உங்களை ரிஷபத்துக்கு 10ஆம் வீடான கும்பத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். சதய நட்சத்திரத்தில் இருக்கிறார். செப்டம்பர் முடிவுக்கு பின்னாடி அவர் புரட்டாதி நட்சத்திரத்தில் அடியெடுத்து வைக்கிறார். புரட்டாதி என்பது குரு பகவானுடைய நட்சத்திரம். சுபகிரகத்தினுடைய காலில் சாரத்தில் விதிக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய சனிவான் பயணித்தால் நிச்சயம் விதியால் யாராலும் எந்த ஒரு கிரகத்தாலும் தடுக்க முடியாத பலனை சுபகாரியத்தை நடத்தியே வைப்பார் இந்த சனி பகவான். அப்படிப்பட்ட காரியம் என்னங்க நடக்கும் அப்படின்னா, ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் 8ஆம் வீடான தனுசுக்கும் 11ஆம் வீடான மீனத்திற்கும் அதிபதி அந்த குரு ஜென்மத்தில் இருக்கிறார். இப்போ குரு உங்கள் வசம். 8ஆம் வீடுன்றது பெண்களுக்கு மாங்கல்யத்தை குறிக்கும். அப்போ ரிஷபராசியில் பிறந்த பெண்களுக்கு தடைபட்டு வந்த திருமண காரியம் இனி தடையின்றி நடக்கும். ஆண்களாக இருக்கின்ற பட்சத்தில் வாழ்க்கை துணை வழியில் நீங்கள் எதை எதிர்பார்த்தீர்களோ அது கிடைக்கப் போகிறது. வாழ்க்கை துணை வழியில் வருமானமும் வரவும் சொத்துக்களும் கிடைக்க யோகங்களை நீங்கள் பெறுகிறீர்கள். வெளிநாடு யோகம், சமூக சேவை, அரசு வேலை, இந்த 3 விஷயத்தில் வேலை மாற்றம் உறுதியான முறையில் உண்டு உங்களுக்கு. மேலும் 11ஆம் வீட்டுக்கும் இந்த குருவான் அதிபதி அவருடைய நட்சத்திரத்தில் 10ஆம் வீட்டில் நடக்கிறார். கூட பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு ஒரு நன்மையான ஒரு காலகட்டம் நடந்து முடியும். உங்களுடைய வாழ்க்கைக்கு, உங்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்கு அவர்கள் முட்டுக்கட்டையாகவோ தடையாகவோ அல்லது பாரமாகவோ இருந்தால் அவர்களுடைய விலகல் நிச்சயம் உங்களுக்கு அதுக்கு வழிவிடும். ஸோ முட்டுக்கட்டையாக இருந்த சகோதர சகோதரிகள் இனி விலகி விடுவார்கள். அவர்கள் மூலம் ஏற்பட்ட பிரச்சனை குறையும். வரவேண்டிய வேலை தொழிலால் கிடைக்க வேண்டிய பங்கு ஷேர் லாபம் கிடைத்தே தீரும். புதிய சொத்துக்கள் கைக்கு வரக்கூடிய யோகங்கள் உண்டு. இந்த ஒரு நேரத்தில் குரு வக்ரம் அடைவது கண்டிப்பாக தெளிவான ஒரு சிந்தனை, தெளிவான ஒரு முடிவை எடுத்து வைக்கும். கண்டிப்பாக தெய்வத்தினுடைய அருள் பரிபூர்ணமாக பெறுவீர்கள். நீங்கள் பண்ண வேண்டியது குலதெய்வத்தினுடைய வழிபாடுகளை தவறாமல் பண்ணுங்க. சைவத்தை கடைபிடிப்பது நல்லது. மேலும் சனி பகவானுடைய நட்சத்திர பயிற்சி நடக்கின்ற ஒரு காலகட்டத்தில் பாத யாத்திரை அல்லது மலையேறி சென்று சிவபெருமானை வணங்குவது, பிரதோஷ வழிபாடு பண்ணுவது தவறாமல் பண்ணிக்கங்க. அதனால் பல காரியத்தில் திடீர் மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும். புதிய பதவியும் வாய்ப்பும் பட்டமும் பெயர் புகழும் பெறுவது நிச்சயம். கூடுதல் பொறுப்புகள் உங்களுக்கு சேரும். குடும்பத்தில் வம்சம் தலைக்கும். சரிங்களா? இந்த போய் பிடிச்சி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.